வந்து எல்எம்எஸோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு லாகின் அண்ட் சைன் பட்டன் வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பேனர் இமேஜ். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அது எல்லாமே வியூ ஆகும். ப்ளஸ் அந்த கோர்சஸில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வியூ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்டு கோர்சஸ். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்மக்கிட்ட மோஸ்ட்லி யார் வந்துட்டு அதிகமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த கோர்சஸ் மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். அது இதோட ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான். அண்ட் தென் ஃபோர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த கோர்சஸ் மட்டும் வியூ ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக இப்போது நான் HTML5 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணோடனே அவங்களால வந்து லாகின் பண்ண முடியாது. வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அட்மின் பேனல். ஸோ அட்மினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து அட்மினோட டேஷ்போர்ட். ஸோ அட்மினோட டேஷ்போர்டில் டோட்டலாக 4 கார்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஆக்டிவ் கோர்சஸ். ஸோ இப்போதைக்கு கரண்டாக இருக்க கோர்சஸ். தென் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தன்டிகேஷன் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே வியூ ஆகுது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இப்போ ஸ்ரீ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அது வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனாக வந்து நமக்கு அப்பியர் ஆயிருக்கு. அண்ட் இங்கே வந்து செட்டிங்ஸ் அண்ட் லாக் அவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே டேஷ்போர்ட் இன்ஸ்ட்ரக்டர்க்குள்ள வந்து மேனேஜ் இன்ஸ்ட்ரக்டர், ஆட் இன்ஸ்ட்ரக்டர், அட்டெண்டன்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அதே மாதிரி மேனேஜ் ஸ்டூடெண்ட், ஆட் ஸ்டூடெண்ட், அட்டெண்டன்ஸ் அண்ட் ரிமார்க்ஸ். கோர்ஸ்க்குள்ள வந்துட்டு மேனேஜ் அண்ட் ஆட் கோர்ஸ். தென் ஃபீட்பேக்குள்ள வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டரோட ஃபீட்பேக் அண்ட் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக். தென் அத்தன்டிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு மேனேஜ் வந்து நான் காட்டுறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் மேனேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களோட ஐடி, ப்ரொஃபைல், நேம் அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இங்கே நம்ம வேணும் அப்படின்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம கோர்சஸ் வேணும்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்துட்டு சேம் பாஸ்வேர்டு நம்ம வந்துட்டு அப்படியே கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு எரர் வந்துட்டு வராது. இஃப் இன்கேஸ் நான் வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து விட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு எரர் வந்துட்டு காட்டும். ஸோ ஜெண்டர் வந்து மெயில் கொடுத்துக்கிறேன். பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நியூ இன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் ஐடி வந்து INS005. நான் வந்து இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு மேனேஜ் இன்ஸ்ட்ரக்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த வைர பிரகாஷ் ரெக்கார்டு வந்து நம்மளுக்கு இங்கே வந்துருக்கும். நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அந்த டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அட்டெண்டன்ஸ். ஸோ இன்ஸ்ட்ரக்டருக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க அட்மின். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் வந்து வியூ ஆவாங்க. நம்ம வந்து ப்ரெசென்ட் ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். நான் சப்மிட் அட்டெண்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் மார்க் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் வந்து எப்படி வியூ ஆகும் அப்படின்னா இப்போ நான் இங்கே வியூ கொடுத்துறேன் அப்படின்னா மந்த்லி ரெக்கார்ட்ஸ் வந்து காட்டும். மே, மார்ச் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து காட்டும். இப்போ நான் இங்கே வந்து கொடுத்தேன் அப்படின்னா மே மந்தோட அட்டெண்டன்ஸ் மட்டும் இங்கே நமக்கு தனியாக வந்துட்டு வியூ ஆகும். அந்த நீங்கள் வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் வேணும் நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ப்ரெசென்ட்டுக்கு பதில் இப்போ நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு 50% சொல்லிட்டு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து ரிமார்க்ஸ். ஸோ ரிமார்க்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ரிமார்க்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றது நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து அட்மின் வந்து ரிமார்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அது வந்து வியூவும் பண்ணுறாங்க, டெலிட்டும் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து மேனேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி, அவங்களோட ப்ரொஃபைல், தென் நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இதை நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம், டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இங்கேயுமே வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கு வந்து வேலிடேஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து HTML5 சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த HTML5 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் இங்கே வியூ ஆவாங்க. இஃப் இன்கேஸ் C சூஸ் பண்ணுறேன்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் மட்டும். ஸோ இப்போ நான் பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறேன். பைத்தானில் இருக்க இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ண வைர பிரகாஷ் வந்து இங்கே வந்து வியூ ஆகுறாங்க. ஸோ வைர பிரகாஷ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்துறேன். ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் ஆட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வந்து வந்துச்சு சாரான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு அப்பியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இங்கே ப்ரெசென்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆயிருக்கும். இஃப் இன்கேஸ் அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆப்ஷன் போகணும் அப்படின்னா நம்ம இது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ சப்மிட் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு அட்டெண்டன்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகுது, பர்சன்டேஜ் எல்லாமே வியூ ஆகுது. ஸோ நான் வந்து தனியாக வந்து மந்த்லி வைஸ் வியூ பண்ணோம் அப்படின்னாலும் நான் மந்த்லி வைஸ் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா மே மந்த்ல இருக்க அந்த அட்டெண்டன்ஸ் மட்டும் இங்கே தனியாக வந்து வியூ ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசென்ட் பதில் இப்போ நான் ஆப்ஷன் போடுறேன். ஆப்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்சன்டேஜும் குறைஞ்சிருக்கும். அந்த ஆப்ஷனும் மார்க் ஆயிருக்கும். அண்ட் வந்துட்டு கோர்ஸில் வந்து மேனேஜ் கோர்ஸில் நம்ம கிட்ட எத்தனை கோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து வியூ ஆகும், கோர்ஸ் ஐடியோட சேர்த்து. தென் இங்கே வந்து நம்ம வந்து ஆக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கோர்ஸில் வந்து எத்தனை இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றவங்க ஃபுல்லாமே இங்கே வியூ ஆவாங்க. அந்த பர்டிகுலர் கோர்ஸோட மட்டும் HTML5 கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் இங்கே வியூ ஆவாங்க. தென் இங்கே வந்து நம்ம வந்து வியூ கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்னென்ன வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து வியூ ஆகும். அவங்களோட கோர்ஸ் வீடியோ, அவங்களோட கோர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வியூ ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு வீடியோ மாதிரி நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன்.
எனக்கு என்ன நேமாக வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட நேம் வந்துட்டு ஆக்சுவலாக பிளாக் வீடியோ MP4ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து இந்த நேமில் இருக்க வேணாம், எனக்கு வேறு ஒரு நேமில் இருக்கணும் அப்படின்றப்போ நான் அந்த கோர்ஸோட நேமை நான் வந்துட்டு கொடுத்துக்கலாம். HTML5 பார்ட் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரெக்கார்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் கிரியேட் பண்ண ரெக்கார்டு எனக்கு இங்கே வந்துருச்சு. இங்கே நான் வியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நான் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து இங்கே வியூ ஆகும். அதே மாதிரி இப்போ நான் வேணாம் அப்படின்னாலும் நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர் யூ ஷூர் டு யூ வாண்ட் டு டெலிட் திஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட் மாதிரி வரும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோர்ஸே வந்துட்டு டெலிட் ஆயிடும் டோட்டலாகவே. அந்த இப்போ வந்து ஆட் கோர்ஸ் வந்து நம்ம கோர்ஸ் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து அட்மினுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். அதே மாதிரி ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ அத்தன்டிகேஷன் வந்து இப்போ ஆக்சுவலாக ஸ்ரீன்னு சொல்லிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ண அந்த அக்கௌண்ட் வந்து இங்கே வியூ ஆகுது. ஸோ நான் வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம், ரிஜெக்டிவ் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்ரூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். அண்ட் தென் ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்ரீன்ற அந்த ப்ரொஃபைல் வந்து எனக்கு வந்து வியூ ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே எடிட் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கோர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது HTML5 சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்துட்டு இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலாக என்ன அட்மினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த வந்து இன்ஸ்ட்ரக்டர் டேஷ்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்ஸ்ட்ரக்டரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம்ன்றது அவங்களோட ஆட்டோ ஜென்ரேஷன் ஐடி வந்து இருக்கும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ. ஸோ அதில் வந்து நமக்கு யூசர் நேமாகவும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து லாகின் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் டேஷ்போர்ட். இன்ஸ்ட்ரக்டர் டேஷ்போர்டில் 3 கார்ட்ஸ் வந்து வியூ ஆகுது. ஆக்டிவ் கோர்சஸ், கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வியூ ஆகுறாங்க. ஸோ இங்கே வந்து செட்டிங்ஸ் அண்ட் லாக் அவுட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ் ஸ்டூடெண்ட் போனாங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட் நம்ம அலாட் பண்ணியிருந்தோமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து வியூ ஆவாங்க. இவங்க வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். அந்த வந்து இவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஆடும் பண்ணிக்கலாம். சேம் லைக் இவங்க கோர்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலாக கோர்ஸுமே வந்துட்டு இவங்களுக்கு வந்து ரீட் ஒன்லியில் தான் இருக்கும். இவங்களால கோர்ஸ் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. இவங்களோட கோர்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து வியூ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து அட்டனன்ஸ் வந்து இவங்க கொடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்து அட்டனன்ஸ் இது வரைக்கும் போடல, அட்மின் மார்க் பண்ணல அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இஃப் இன் கேஸ் வந்து அவங்க அட்டனன்ஸ் வந்து அட்மின் வந்து போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு போட்டிருந்த அட்டனன்ஸோட ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இங்கே வந்து காட்டும், பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ரிமார்க்ஸ். ஸோ ரிமார்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்க்கு இவங்க வந்து ரிமார்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க பத்மராஜ்ன்ற ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்போ ஹாய்ன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ டு யூ ரிமெம்பர் யூ எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிமார்க்ஸ் மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பத்மராஜன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ரிமார்க்ஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தது வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அது நம்ம வேணாம் அப்படின்னா நம்ம டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ். ஸோ கோர்ஸில் வந்து ஆக்சுவலாக மேனேஜ் கோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மேனேஜ் கோர்ஸ்ன்றது இவங்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் இங்கே வியூ ஆகும். அதே மாதிரி இவங்க அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இவங்களோட மட்டும் தான் ஆக்சுவலாக அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் வியூ கொடுத்தேன் அப்படின்னா இவங்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ ஸோ இப்போ நம்ம அட்மின் பேனலில் வந்து HTML5 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அவங்களது வந்து இங்கே வியூ ஆகும், ஆட் பண்ணது வந்து இங்கே வியூ ஆகும். அதே மாதிரி அவங்க இங்கே அப்லோடும் வந்து பண்ணிக்கலாம். சேம் லைக் ஒரு வீடியோ சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை PDF ஃபைல்ஸ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து அதுக்கு என்ன ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இது நம்ம டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு அசஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஆட் எக்ஸாம் இருக்குது, மேனேஜ் எக்ஸாம் இருக்குது, ஆட் எக்ஸாம் இருக்குது, மேனேஜ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மேனேஜ் எக்ஸாமி வந்து காட்டுறேன். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆக்சுவலாக எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணும் அப்படின்றத மேனேஜ் எக்ஸாமி. ஸோ இங்கே நான் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணுறப்போ வந்துட்டு எனக்கு எந்த ஸ்டூடெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் எக்ஸாமில் வந்து என்ன ஆகும்னா இங்கே ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு அப்பியர் ஆகும். அந்த இன்ஸ்ட்ரக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே வந்துட்டு அப்பியர் ஆவாங்க. ஸோ நான் இப்போ வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கோர்ஸோட நேம் வந்து HTML5. எக்ஸாம் வந்துட்டு 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன் ஆன் HTML5, இன்னொன்று வந்து டேக்ஸ் ஆன் HTML. ஸோ நான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆன் HTML5 சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் ஆட் எக்ஸாமி கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாமிக்கு அதாவது கிருஷ்ணாக்கு வந்துட்டு HTML5ல அந்த டைட்டில் உள்ள எக்ஸாம் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு அப்பியர் ஆகும். அது வந்துட்டு மேனேஜ் எக்ஸாம். ஸோ மேனேஜ் எக்ஸாமில் வந்து டோட்டலாக அந்த இன்ஸ்ட்ரக்டர் எத்தனை வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே வியூ ஆகும். ஸோ நம்மளுக்கு அங்கே வியூ ட்ராப் டவுனில் வியூ ஆனால் டேக்ஸ் ஆன் HTML, இன்ட்ரடக்ஷன் ஆன் HTML5. ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக என்ன டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். டைம் லிமிட் வந்து 1 minute இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே லிமிட் வந்துட்டு 2 or 3 இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ மேனேஜ் கொடுக்குறேன். மேனேஜில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நம்ம பண்ணியிருக்க நம்ம கொடுத்துருக்க எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். நம்மளோட கோர்ஸ் நேம் பண்ணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம் வித் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் என்னன்றது நான் வந்துட்டு க்ரீன் கலரில் ஒரு மாதிரி ஆக்டிவாக வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். நான் இங்கே அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்துட்டு நான் ஐக்கு பதிலாக EMன்னு போடுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து EMன்னு சொல்லி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வேணா இன்னொரு கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொஸ்டின் கொடுத்து ஸோ
ஸோ இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ ஆட் டவுன் நான் கொடுக்குறேன். ஆட் டவுன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 3 கொஷின்ஸ் வந்துட்டு இப்போ ஆட் ஆயிடுச்சு. வேணாம் அப்படின்னா நான் வந்து டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆட் எக்ஸாமில் வந்து நான் என்ன லிமிட் வந்து சூஸ் பண்ணணும் அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டினோட லிமிட் எவ்வளோ லிமிட் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். தென் எக்ஸாமோட டைட்டில் தென் டிஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபீட்பேக் வந்து அட்மின் ஃபீட்பேக். ஸோ அட்மின் வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கு போஸ்ட் பண்ணியிருக்க ஃபீட்பேக்ஸ் வந்து இங்கே வந்து வியூ ஆகும். தென் வந்து ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த அட்மின் கொடுத்துருக்க ஃபீட்பேக்ஸ் வந்து இங்கே வந்து வியூ ஆகும். அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் வந்து இது வந்து லாக் அவுட் வந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட் வந்து வியூ ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 4 கார்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிருக்காங்க, தென் அட்மினோட ஃபீட்பேக் என்ன இருக்குது, இன்ஸ்ட்ரக்டரோட ஃபீட்பேக்ஸ் என்ன இருக்குது, அந்த இவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் வந்து வியூ ஆகும். இங்கே வந்து செட்டிங்ஸ் அண்ட் லாக் அவுட் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மை ப்ரொஃபைலில் வந்து இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இவங்களோட ஜெண்டர், இவங்களோட ஃபாதர் நேம், இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எடிட் ஆகிக்கும். மொபைல் நம்பர் வந்து இப்போ சாம்பிள் எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து எடிட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து அட்டெண்டன்ஸ். ஸோ அட்டெண்டன்ஸில் வந்து இவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் என்னதுன்னு சொல்லிட்டு இங்கே ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் வியூ ஆகும். ஸோ இவங்களோட டேஸ், வீடியோஸ், ஸோ இவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்க கோர்ஸ் வீடியோ. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் 1 வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ மட்டும் இங்கே வந்துட்டு வியூ ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2-3 வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கும். கோர்ஸ் மெட்டீரியல். ஸோ கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு PDF வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வியூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த PDF வந்து நம்மளுக்கு வந்து தனியாக வந்து வியூ ஆகும். டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் அசஸ்மெண்ட். ஸோ அசஸ்மெண்ட் வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆன் HTML சொல்லிட்டு பத்மராஜனுக்கு வந்து அலாட் பண்ணாங்க இன்ஸ்ட்ரக்டர் 1. ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அந்த 1 minute டைமிங் வந்து இங்கே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிடுறேன் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டர் ஆஃப் HTMLன்னு சொல்லிட்டு நான் ஒரு சூஸ் பண்ணிடுறேன். HTML இஸ் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு டைம் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ நான் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா அந்த டைமிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம எத்தனை ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஆன்சர்ஸோட அது வந்துட்டு சப்மிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ நான் வந்து இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ண டைமிங்லேருந்து தான் எனக்கு வந்து ரன் ஆகும். திருப்பி 1 minute வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரன் ஆகாது. ஸோ எனக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் ஆனோடனே எனக்கு வந்து இங்கே அட்டென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸே வந்து எனக்கு இங்கே இல்லை. ஸோ நான் வியூ கொடுத்தேன் அப்படின்னா நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறதுல எத்தனை கொஸ்டினுக்கு நான் எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 கொஸ்டினில் நான் வந்துட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதே அதோட பர்சன்டேஜ் 100%க்கு அந்த 2 கொஸ்டினுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருமோ அந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே நமக்கு இருக்கும். அந்த வந்துட்டு ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் வந்து நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம ஃபீட்பேக் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்மினோட ரிமார்க்ஸ் வந்து இங்கே வந்து நமக்கு வியூ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்டரோட ரிமார்க்ஸ் இங்கே வந்து நமக்கு வியூ ஆகும்.